3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பண்ணவங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. 5000 கோடி எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை. 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். ஏழை மக்கள் வயிற்றுல நீங்க அடிக்காதீங்க. எங்க கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ணி இந்த கடனை நம்பி நாங்க ஏமாந்து போனோம். எங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை வர்றேன் நான் வர்றேன் என்று சொல்லி இந்த 60 வயசுல எங்களை தடுமாற விட்டுட்டீங்க. எங்களோட குழு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க. தள்ளுபடி செய். எங்க பேர பிள்ளையெல்லாம் சேர்ந்து தள்ளுபடி செய். அவர் செஞ்சிருக்கிறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அவர் சொந்த முயற்சியில செய்தாரா இல்ல அரசு அதிகாரிகள் சொல்லி கொடுத்து செய்தாரா? இது எல்லா விவசாயிகளுக்கு அனைவருக்குமே தெரியும். இன்னைக்கு சாதாரண சினிமா தட்டில் ஒரு டிக்கெட் வாங்குறதுனால 200 ரூபா 300 ரூபா ஆகுது. இன்னைக்கு விலைவாசிலாம் அவ்வளவு கடுமையாக ஏறிட்டு இருக்கு. உலக நாட்டுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகளுக்கு வயிற்றுல அடிக்காதீங்க. இதே மாதிரி வயிற்றுல அடிக்கிறது பெரிய பாவம். நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்ன, இப்ப செஞ்சது என்ன, ஏன் இவ்வளவு பித்தலாட்டம்? இப்போ தமிழக அரசு பொறுப்பேற்ற உடனே நாங்க இதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இதிலே ஒரு டேட்டா வேற கொடுத்துருக்கீங்க. அந்த டேட்டுக்கு பிறகு வாங்கின விவசாய கடன்லாம் அவங்க விவசாயிகள் என்ன வருது? இப்ப ஏற்கனவே டைம் முடிஞ்சு வட்டி அபராத வட்டி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க சரியா இன்னும் கொஞ்சம் அவகாசம் எடுத்துங்க. நீங்க உண்மையா விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி கடனை முழுமையா தள்ளுபடி செய்யலன்னு சொன்னா நாங்க யாரும் விவசாயிகள் பெற்ற கடனை நாங்கள் கட்டுவதாக இல்லை. அப்ப 5 ஏக்கருக்கு 1.5 லட்சம் கடன் வாங்குங்க, 1 லட்சம் கடன் கொண்டிருக்கலாம். தற்போதைய தாவேக அரசாங்கம் இனாமமாக தள்ளுபடின்னு சொல்ல முடியாது, இனாம் சொல்ற மாதிரி வெறும் 5000, வெறும் 4000, 2000, 3000 அறிவிச்சு விவசாயிகளையும் விவசாய தொழில் செய்கிறவங்களையும் கொச்சைப்படுத்துறதாக கருதுகிறோம். விவசாயி எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வாக்களித்தமோ, எந்த அளவுக்கு அவர் சினிமா துறையிலிருந்து வந்தாலும் மக்களுக்கு விவசாயிகளுக்கும் நல்ல திட்டங்களை செய்வார் என்று எதிர்பார்த்தோமோ, எதிர்பார்த்ததற்கு ஏமாற்றமே மிச்சமாகிவிட்டன.